ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறை அறிவித்த என்டிபிசி வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், சரிங்களா, சரக்கு ரயில் மேலாளர், இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான தேதிகள் பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13 அக்டோபர். பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு மட்டும் 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. 15 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு. அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் டைம் தராங்க. 16 அக்டோபர்லேருந்து 25 அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதுதான் முக்கியமான தேதிகள். அப்புறம் ஆர்ஆர்பி என்டிபிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான போஸ்டிங் அறிவிச்சிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் இதுக்கான டீட்டெயிலும் நம்ம பார்த்துருக்கோம். இதை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கையும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எல்லா ஆர்ஆர்பி ஜோனுக்கும் சேர்த்து பாருங்கள், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3144 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓவராலாக 5 போஸ்டிங்க்கு சேர்த்து 8113 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு போஸ்ட் பேராமீட்டர்ஸ், அதாவது கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கான பே ஸ்கேல் எவ்வளோனா 29200. அதாவது இங்கேயே கொடுத்துருப்பாங்க பே ஸ்கேல் 29200 அப்படின்னு சொல்லிட்டு. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் A2. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 36 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இந்த டேபிள் பாருங்கள், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக நோ தான். ஸோ கல்வி தகுதியை பார்த்தீங்கன்னா டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் நம்ம சென்னை ஜோன், ஓகேங்களா, ஆர்ஆர்பி சென்னை பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது இந்த டேபிள் தான் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். யூஆர் கேட்டகரிக்கு 4 வேகன்சி, ஓபிசிக்கு 2 வேகன்சி, எஸ்சிக்கு 1 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 1 வேகன்சி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி. சரிங்களா? இதுதான் நம்ம சென்னை ஜோனுக்கு கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கிற வேகன்சி டீட்டெயில்ஸ். இதில் 10% பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் போகும், அதனால் 1 வேகன்சி. சரிங்களா? ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு வேகன்சி சொல்லலை. சரிங்களா? இதுதான் நம்ம ஆர்ஆர்பி சென்னை ஜோனுக்கு சொல்லப்பட்ட வேகன்சி, அதாவது கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர். ஓகேங்களா? இதுக்கான வேகன்சி மொத்தமாக 5 போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 436 வேகன்சி இருக்குது. இதில் இருக்கவே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது 4th பிளேஸ் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் தான். அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், அதுக்குமே மொத்தமாக 8 வேகன்சி தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஏன்னா ஒரு போஸ்டிங்குமே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மாறும். கண்டிப்பாக மெடிக்கல் எக்ஸாமும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஜாப் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? விஷுவல் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 இது எதுக்குன்னா கூட்ஸ் ட்ரெயின் இருக்குது. சரிங்களா? அப்புறம் ஏஜ் லிமிட் நம்ம சொல்லியாச்சு, 18லேருந்து 36 வயசு. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், அப்புறம் இந்த குரூப் சி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் எஸ்சி எஸ்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்க எல்லாருக்குமே 250 ரூபா ஃபீஸு. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே 500 ரூபா ஃபீஸு. நீங்கள் 500 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் ஆகும். 250 ரூபா பே பண்ணுற கேட்டகரியில் இருந்தால் உங்களுக்கு 250 ரூபா ரீஃபண்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், சரிங்களா, CBT 1 கம்பல்சரி அட்டன் பண்ணியிருக்கணும். ஃபீஸ் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். சரிங்களா? அப்புறம் எக்ஸாம் ப்ராசஸ், அதாவது எத்தனை ஸ்டேஜ் இருக்குது எக்ஸாம் ப்ராசஸ் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் தான். சரிங்களா? CBT 1, CBT 2. ஓகேங்களா? இதை மட்டும் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே ஒரு மாதிரி அந்த ஸ்டேஜ் எக்ஸாம் மாறும். சரிங்களா? அதாவது கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் அப்புறம் சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், இது ரெண்டுத்துக்கும் மட்டும்தான் CBT 1, CBT 2. சரிங்களா? மற்றதுக்கெல்லாம் மாறும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் CBT 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 டாப்பிக்கு. எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ். ஓகேங்களா? ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷின்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஷின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் 30 கொஷின்ஸ், மொத்தம் 100 கொஷின் CBT 1க்கு. இது எல்லா போஸ்ட்டுக்குமே பொருந்தும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, அப்போ மொத்தம் 100 மார்க்கு. சரிங்களா? ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸுக்கு மட்டும் 120 நிமிஷம் டைம் தராங்க.
கொஸ்டின் அட்டன் பண்ணி ராங்காக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1/3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் வந்து சிபிடில மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து எடுக்கிறீங்களோ சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 2க்கு போவீங்க. இதுதான் வந்து சிபிடி 1க்கான சிலபஸ். இதை கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. சிபிடி 1க்கு மினிமம் குவாலிஃபை மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, யூஆருக்கு 40%, இடபிள்யூஎஸ்க்கு 40%, ஓபிசிக்கு 30%, எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு 25% சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மினிமம் குவாலிஃபை மார்க் எடுத்து எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் நீங்கள் சிபிடிக்கு போக முடியும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த கேட்டகரி வைஸாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிபிடி 2 ஓகேங்களா? சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து 120 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சிபிடி 1 வந்து 100 மார்க் இல்லையா? அது 120 மார்க்கு. ஸோ அதே சேம் 3 டாபிக் தான். எக்ஸாம் டைம் எல்லாமே வந்து சேம் தான். ஓகேங்களா? ஆனால் மார்க் மட்டும் ஒரு 20 மார்க் அதிகமாக வந்து கேட்பாங்க. இதுக்கும் அதே தான். சரிங்களா? சிலபஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. அப்புறம் நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதே சேம் சிபிடி 1 என்ன சொன்னோமோ அதே தான். அதே போல் இதுலேயுமே மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து இருக்குது. சரிங்களா? நம்ம சிபிடி 1ல் என்ன சொன்னோமோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. நீங்கள் சிபிடி 2வும் கிளியர் பண்ணால் தான் அடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் போவீங்க. சரிங்களா? மெடிக்கல் எக்ஸாம் வரைக்கும் பாஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். அப்புறம் அப்ளை பண்ணுறது ஆன்லைன் தான். அதுக்கான கைட்லைன் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, லாஸ்ட் டேட்டும் முடிச்சிச்சு, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து அந்த 1 வீக் கிட்ட டைம் தரேன்னு சொன்னோம் இல்லையா? அதாவது 16 அக்டோபர்லேருந்து 25 அக்டோபர். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் சார்ஜ் இருக்குது. சரிங்களா? 250 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லா கேட்டகரிக்குமே பொருந்தும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலியமா ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர்ஆர்பி வெப்சைட் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. rrbdv.in போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதையுமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 04428275323 இந்த நம்பர் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசியில் இருக்க கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அதுக்கான வேக்கன்சியும் அதை சார்ந்த முக்கியமான விவரங்களும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன். அதே சமயத்தில் இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ பேருக்கு சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி போஸ்டிங் இருக்குது, இது போல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.